நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பம் மனவேதனை நடந்துச்சு. அதில் சில பேர்களால் மாந்திரிகம் நடந்திருக்குமோ என்ற குழப்பமும் வந்துச்சு. அதனால் ஒரு மனை கட்டணுங்கிறதுக்காக பணமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிளானெல்லாம் போட்டு அப்ரூவலெல்லாம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு வீடு கட்ட முடியலையே. கால் வந்துட்டு வா. வா மகளே ஓடியா. பழனிமலை ஆண்டவர் வாரார, அடிக்கடி போவியா? அவர்கிட்டையும் போய் ரொம்ப டார்கெட்லாம் வைக்க நீ உன் சொந்த அப்பனாவே ஆமான்னு சொல்லு. அப்படி சொல்லு என் பிள்ளை. எல்லாமே நிறைவேறியாச்சு. தைப்பூசத்துக்குள்ள சங்கல்பம் மிகுந்த வீடு வாசல் தாரேன், வேணி தாரேன். வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு ஜனவரிக்கு பின் கிடைக்கும். இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான். பௌர்ணமிக்கா ஓடு மிம்மிங். ஆனந்தம் விளையாடும் வீடு. பையன் எங்க இருக்காரு? பிள்ளை எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? என்ன கோயம்புத்தூர்ல சொல்லி வந்திருக்க? அதனால வந்துட்டியா? எதுக்காக அவங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அந்த வாழ்க்கையை பிரிக்க முடியாது. குடும்பத்தோடு உன்னை வந்து அடைவார்கள். மனவேதனை இல்லாத வாழ்க்கை மலரும். முருகா சென்று வரலாம். கர்மசாமிக்கு களக்காட்டு, தெற்கு காடு களக்காடு, நாங்குநேரி களக்காடு. களக்காடு களக்காடு வாங்க. மிச்சம் உட்காருங்க, மிச்சம் உட்காருங்கண்ணே. நாங்குநேரியா வாங்க பக்கத்தில். ஒரு ஆத்துப்பாலம் தெரியுது, அது எங்க இருக்கு? சார் இப்போ என்ன செய்யணும் உனக்கு? கண்ண முடி. அம்மா அவன் வண்டிக்குள்ளே படுத்திருக்கும் பொழுது ஒரு ஆவி வந்து தொட்டு விட்டதம்மா. கைகால் சோர்வும் நரம்பு வலியும் தோலில் சில இடத்துல பொக்களமும் வந்திருக்கு உன் மகனுக்கு. உண்மையா? கால் விட்டு வா. எந்த ஊரு? காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் நீர் வளர்த்தேன். உன் பையனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி நல்லாக்கி தந்தா போதும்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு பிள்ளைய கூட்டு வா. பார்த்துக்கா, நல்ல வெற்றியை தரேன். சந்தோஷமாக இருப்பேன், நிறைய பணம் கிடைக்கும். போ. கல்யாணம் பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? களக்காடா. அப்புறம் ஒரு தடவை வந்து இருந்த மாதிரி தெரிஞ்சுதே. குழந்தையால கூப்பிட்டு வந்தீரா? எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உமக்கு. காலில் வந்துட்டோம், காலில் வந்துட்டு வாங்க. யாருக்கு கல்யாணம்? நல்லா இருக்கானே. கண்ணை மூடுங்க. ஏமாயாண்டி மாசுடன சொல்ல மாட்டா வராரு. எங்க இருக்காரு? கோயில் கூடையெல்லாம் நடத்தி முடிச்சாச்சா? வில்லு அடிச்சாங்களா? டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்குன்னு கால் விட்டுவாங்க. உன் பையன் ஏற்கனவே மனதார ஒரு நட்பால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு முடிச்சிட்டான். அதனால் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை புனிதமாக கிடச்சிரும். சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. புரியுதா? ஆவணி மாதத்துக்குள்ள அருமையான பெண்ணை கொண்டு வந்து விட்டு கல்யாணத்தை முடிக்க வச்சு வெற்றியாகி தந்தால் போதுங்களா? அதுக்கு பிறகு ஒரு வீட்டை செட் பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா?
கேட்டுருவோம். ஆமாம், அவங்க ஊரை தாண்டி ஒரு குளத்துக்குள்ள ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? மாயாண்டி இருக்கான் பக்கத்தில். வாங்க. கல்யாணம் ஆவடிக்குள்ளே நடந்தாச்சு. வா. நாகர்கோயில் பக்கத்தில் பெண் பார்க்க வேண்டாம். என்ன வேண்டாம், மாட்டுக்கிட்ட முடிப்ப. பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வாக்கா, கால் வந்துட்டு வா. பெருமாளே, ஏன் உங்களுடைய சக்கரம் வருகிறது? என்ன காரணம்? பெருமாள் கோயில் இருக்கா? எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? இந்த கையை பிடி பார்ப்போம். சிக்கல் பிடி, நல்லபடி. ஆய் ஆய். 5ஆம் இடம் நல்லா இருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். புரியுதா? 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 சக்கரபாணின்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல். கிடைச்சாச்சு எல்லாமே. போயிட்டு வா. கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 கடன்கள் தொழில் சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தது. வாருங்களம்மா. உங்கள் பேர் என்ன? என்ன தொழில் பார்க்குறேன்? கால் வந்துட்டு. அடுத்த பயிற்சியில் தேவனூர் கல்லுப்பட்டி. இங்கிலீஷில் அதை டீ கல்லுப்பட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டீ கல்லுப்பட்டி. டீ கல்லுப்பட்டி. வார வேலைக்கிழமை உங்களுக்கு உத்தரவு. என்னம்மா வேணும்? பணத்தை கொடுத்த, நகையை கொடுத்த, உனக்கெல்லாம் புத்தி இருக்காம்மா? வீட்டுக்காரர் பொம்பளைகிட்ட கொடுத்தா பொம்பளைக்கு அவருக்கு என்ன உறவுன்னு கேட்டேம்மா? ஏய் ஹோ ஹலோன்னுவா. ஒரு உத்தரவு நேற்று சொல்லியாச்சே பாரு. நகைகளையும் பணத்தையும் வாங்கித்தாரேன். 3 முறை என்னைய பாரு. வழக்கில் வேகிறவா வாங்கித்தாரம்மா. எல்லா லட்சங்களையும் வாங்கி தந்துடுவேன். 3 முறை என்னைய பாரு. மன அமைதியோடு வந்து உட்காரணும். அடுத்து பேசுவார். நாதஸ்வர வித்வான் அவர்களே, வாருங்கள் ஐயா, வாருங்கள். அக்கா வணக்கம். ஹாய் 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 பை ஹாய் 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 ஹாய். கால் விட்டுவா, கால் விட்டுவா. அடுத்த பைத்தில் மதுரை. உட்காருங்க. எத்தனை பாடங்கள் படிச்சிருக்கீங்க? சரணி, வரிசை, செண்ட வரிசை, வர்ணம். வர்ணம் பாடலை. வர்றதுக்கு முன்னால் பாட்டு வாசிச்சாச்சு. இது யாரு? அது மின்சாரமா? அம்மா அக்கா மாலை கட்டிக்கிட்டீங்களா? என்னடா பிள்ளைங்களா? அக்கா ரத்தமும் நம்ம ரத்தம் ஒன்று இல்லையாடா? பக்கத்தில் வாங்க. சரி, என்ன வேணும்? நான் என்ன சோசியமாக பார்க்க? அவளுக்கு தனி, இவளுக்கு தனிங்க. குழந்தை இருக்காடா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆம்பளை பையன் தந்தா சந்தோஷமாக வளர்த்துருவியாடா? கருப்பசாமின்னு பேர் வைப்பியாடா? காலில் விட்டுவாடா. மதுரை பெரியம்மா முன்னால வா. இந்தா, பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் சரக்கோடு வந்த என்னை பார்த்தால் ஆம்பளை பிள்ளை உத்தரவு உறுதியாக்கப்படும். வெற்றியாகிட்டாரு. இந்தா, எல்லா புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். வா. ஒரு பையனை பற்றி கேட்பா. குடிகார பேருக்கு பிறந்ததே உள்ள அந்த எரும மாட்டை திருப்பி தரப்பா. அடுத்து பேசுவாங்க. வா, கால் வந்துட்டு வா. கூடலழகர் கோயில் எங்கே இருக்கு? சரி, இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? பொண்ணுக்கா?
பேத்தி ஒருத்தனை லவ் பண்ணால் நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த லவ் பண்ணுறவங்க மூலம் நம்ம சாமி கரைச்சி விட்றாரு. வா, பௌர்ணமிக்கு முதல் அந்த பிள்ளையுடைய போட்டோவை கொண்டு வா. செவுட்டில் 2 இழுப்பு எடுத்து காப்பாற்றிடுவேன். இந்த அப்படி போ. கடன்கள் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? டிங் டிங். வாமா வாமா, நீங்கள் வா. கால் வந்துட்டு வானே. ஓம் யாருக்கு? சரி, வரலாம். எங்கேயெல்லாம் யாத்திரை போயிருக்க? இருக்கியா? பாத யாத்திரை போகும்பொழுதே தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டே போனியே, தப்பு தானே அது? கால் வந்துட்டு வா. உன் குடும்பத்தில் முன்னோர்கள் என்னையை தான் குலதெய்வமாக வணங்கி வந்தாங்க. இடைப்பட்ட காலத்தில் நம்மளை கண்டுக்கிடவே இல்லையப்பா. நீங்கள் எல்லாம் கெட்டிக்காரங்களாயிட்டீங்களே. அதுதான்டா நான் உங்களை கண்டுக்கிடலை. புரியுதா? 3 வருஷமாக தொழில் இல்லாமல் மன வருத்தப்படுவேன். யூரின் போகிற இடத்துல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும்னு பயம் வந்துச்சு உனக்கு. காலில் விட்டு வாடா எலி. இந்தா 3 முறை என்னைய வந்து பார். உன் கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தாரேன். உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். பிள்ளைகள்லாம் காப்பாற்றுறேன்ப்பா. இந்தாடா நல்லா இரு. உன் கூட நான் இருப்பேன்டா. போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. கர்மசாமி, நான் பெத்த பொம்பளை பிள்ளைய திருத்தி கொடுன்னு மதுரையில் இருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். வர அப்படின்னு இல்லை. பேங்கில் கடன் எவ்வளோ இருக்கு? பிரைவேட்டில் கடன் எவ்வளோ இருக்கு? இப்போ என்ன தொழில் பார்க்குறீங்க? எந்த ஊரில் இருக்கிறீங்க? பணியில் இருக்கிறீங்களா? கால் வந்துட்டு. காளிமுத்தூர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரா? இருக்காரா? முருகா, நான் நினைத்த போது நீ வர வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் வருதே. வேலெடுத்து கும்பிடுவீர்களா? வேதனையை தீர்க்க வேண்டும் எம்பெருமானே என்று கண்ணீர் வடித்தீர்களே மக்களே. வரக்கூடிய தை மாதத்துக்குள் உன்னுடைய கடனை தீர்த்து தருவேன். பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன். வேற என்னடா வேணும்? அந்த மகனை திருத்தி வீடு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வயதுக்குள்ள மருந்து கிடக்குன்னு சொன்ன நீ நம்புவியா? காப்பாத்துற போ. வர வைக்கிற போ. எனக்கு காது கேட்காது திடீர்னு. என்னன்னு தெரியுமா? திடீர்னு காது கேட்காம போயிடுதுப்பா. என்னன்னே தெரியல. கால் வந்துட்டு வானே. உட்காரலாம். உன் ஊரில் இருந்து இடது பக்கம் போனால் நல்ல மீன் கறியாக வச்சு விற்கிறாங்களே. மீன் குழம்பாக வச்சு விற்கிறாங்க. நல்லா இருக்கு. சின்ன ஓட்டராக இருந்தாலும் சாப்பாடு நல்லா ஓடுறாங்களப்பா. கால் வந்துட்டு வா. அன்பே அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே காண்போம் இனி நாமே. அன்பே அமுதே அருங்கனியே. உத்தமபுத்திரம் படத்தில் பத்மினியும் சிவாஜி கணேசனும் காதலிக்கிற பாட்டு. இந்த காதல் உன் வீட்டுக்குள்ளே நடக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனசை மாற்றி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. எண்ணமெல்லாம் இணைந்தேன் கண்டேன் எண்ணமெல்லாம் இணைந்தேன். கண்ண முடுறா. என் கால் விரல் 2 சிக்கல் பிடுறா. பிடிச்சிக்காடா.
உன் பிள்ளை உன் சொல்ல கேட்டு அடங்கி இருப்பாள். தோத்து உன் வீட்டில் வந்து கிடப்பா. போ பார்த்துக்கணும். போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமியை யாரும் ஜெயிக்க முடியாடா. நீதிமான் நீதிமான். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கோர்ட்டில் வழக்கு யாருக்கு கிடக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மதுரை எல்லை நீதிமன்றத்தில் வழக்கு. குதிரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. யாரு? கோர்ட்டில் கேஸ் யாரு கிடக்கு? வாங்க. உண்மை சொல்ல. நீதிமன்றத்தில் வழக்கு. நான் மதுரையை தான் கூப்பிடுறேன். நீதிமன்றத்தில் வழக்கு. பைசில் 1 குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. குழந்தை இல்லைடா. குழந்தை பாக்கியம் வேணும். ஆம்பளை பையன் பிறப்பான். ஸ்ரீ ராகவா என்று பெயர் வைக்க வேண்டும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீ ராகவா என்று பெயர். ஸ்ரீ ராகவா. வரக்கூடிய பௌர்ணமி அன்று வெற்றி மாலைக்கு வருவீராக. எனக்கு நிலமாலையும் முக்கணிகளும் போட்டு தனக்கோடு வந்து வரத்தை பெறுவீராக. வாழ்க மக்களே. வாழ்க.